ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 3 வரைக்கும். இப்பொழுது ராசிக்குள் செல்லலாமா? இப்பொழுது தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி பெற செய்கிறார். ரொம்ப சேமமான ஒரு வாரங்க. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி, சுக்கிரன் வேறு 4 நாள் இருக்கார். அப்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம், சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சாதகமாகத்தான் இருக்கிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நீங்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வருவீங்க. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 7ஆம் இடத்தும் 10ஆம் இடத்தும் அதிபதியான புதன் அமர்ந்து இருக்கிறார். 9 கூடிய சூரியன் அமர்ந்திருக்கிறார். புதனும் சூரியனும் 4ஆம் இடத்தில் இருந்தது மட்டும் இல்லைங்க, சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட இருக்கிறது. தந்தைக்கு ஒரு பின்னடைவு இந்த வாரம்னு சொல்லலாம். அவங்க செய்கிற தொழில் கூட பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க பணிகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். கொஞ்சம் சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வேணும். இன்புட் அதிகமாக போட்டால் தான் அவுட்புட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மேனாமணிக்காக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல பேரே கிடைக்கும், அவப்பெயர் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10 பார்க்குறார், சனியினுடைய பார்வை பெற்று பார்க்குறார். அதனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். இப்போது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பூர்வ புண்ணியம் கொஞ்சம் வலு கூடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது மூதாதையர் சொத்து அல்லது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற, அதாவது உங்களுடைய சொத்து பத்துகளில் உங்களுக்கு ஏதாவது வில்லங்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்கு ஏதாவது வில்லங்கம், சொத்து பிரச்சனை, பங்காளிங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பிரச்சனை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். மாபெரும் சிறப்பு. 9ஆம் இடம் என்பது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். நல்லதே நடக்கும். தசாபுத்தி, இப்போ ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் உங்களுடைய தந்தை உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் ஆன்மீக பயணமோ அல்லது இன்ப சுற்றுலாகவோ சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தலைக்கு வருது, தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் இது பிரச்சனையாகி இருப்பவர்களுக்கு, அதாவது 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும்.
மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடம், 12ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் வரவுகள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட வரவுகள் ஏற்பட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் சேமமாக இருக்கும். நல்ல பணவரவு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம். பேங்க் பேலன்ஸ், அதாவது வரவு காட்டிலும் செலவு கம்மியாக தான் இருக்கும். சேமிப்பில் பணம் போய் உட்காரும், தங்கும், பேங்க் பேலன்ஸ் எகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.